அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00 தான் வந்து டிஃபனே பண்ண ஆரம்பிச்சேன். தம்பியும் பார்த்தீங்கன்னா, பசிக்குதுன்னுட்டான். சரி டக்கு டக்குன்னு குருமாவுமே வச்சிரலான்னு சொல்லிட்டு, வெங்காயத்தலாம் பொடி பொடியா கட் பண்ணிட்டு, பேனையும் வச்சு எண்ணெய், அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயத்தையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்தா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிருச்சு. நம்ம என்னைக்கு வந்து டக்கு டக்குன்னு வேலை பார்க்குறோமோ, பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா பசியோட இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த மெயினான திங்ஸ்லாம் வந்து காலியாகும். வேற வழி என்ன டக்குன்னு சொல்லிட்டு உரல எடுத்துட்டு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியையும் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி, அதையுமே வந்து சேர்த்து டக்கு டக்குன்னு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு, குருமால சேர்த்து டக்குன்னு குருமாவுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். என் பையன் "என்னம்மா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கே வந்துட்டான். நான் உங்களுக்கு சப்பாத்தி போட்டு தரேன்னு அவனும் சேர்ந்துக்கிட்டு சப்பாத்தியுமே வந்து உருட்ட ஆரம்பிச்சுட்டான். "இருடா தம்பி நான் ரெடி பண்றேன். அவசர அவசரமா நானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அங்க தள்ளி நில்லுன்னு" சொல்லிட்டு தம்பிய நகட்டி விட்டுட்டு, அவன் பாருங்க சப்பாத்திய போடுறேன்னு சொல்லிட்டு பிச்சு வேற வச்சிருக்கான். அதோட சப்பாத்தியுமே போட்டு குடுத்துட்டு, சைட் டிஷ்‌க்கு பார்த்தீங்கன்னா, குருமாவையும் வச்சு 2 பேருக்குமே பாப்பாக்கும், தம்பிக்கும் 2 பேருக்குமே சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்டு, நாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு இப்படிதான் வந்து போச்சு. பாய் ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.